ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு பியூட்டி அண்ட் த பீஸ்ட் ஒரிஜினல் ஸ்டோரி பை கப்ரியல் ஜுசைன் பபோடிபிள். ஒரு காலத்துல ஒரு கப்பல் வியாபாரி வாழ்ந்துகிட்டு வந்தார். நல்ல செல்வ செழிப்போடு தன்னுடைய 6 மகன்கள் மற்றும் 6 மகள்களோடு நல்ல பிரம்மாண்டமான வீட்ல ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவங்களுடைய கடைக்குட்டி பொண்ணுதான் பியூட்டி. ஒரு நாள் அவருக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அவருக்கு வரவேண்டிய கப்பல் சரக்கு துறைமுகத்துக்கு வந்து சேரவே இல்ல. அதுக்கு காரணமா ஒண்ணு கப்பல் கடல்ல மூழ்கி இருக்கலாம், இல்லையா கடல் கொள்ளையர்கள் அத கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. இந்த தகவலை கேட்டதும் அந்த வியாபாரி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மொத்த சொத்தையும் இழந்துட்டாரு. அவருக்கு மிஞ்சி இருந்தது கிராமத்துல இருந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அதனால தன் குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு வந்து வாழ ஆரம்பிச்சாரு. எல்லா சொத்தையும் இழந்ததுனால வறுமையில வாட ஆரம்பிச்சாங்க. அதனால பசங்களும் பொண்ணுங்களும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பியூட்டிக்கு பொறாம பிடிச்ச அக்காங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களால இந்த ஏழ்மையான வாழ்க்கைய துளி கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நல்ல ஆடம்பரமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஏழ்மை நிலையில வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடறதுக்காக கஷ்டப்படுறது அவங்களால ஏத்துக்க முடியல. ரொம்ப கவலைப்பட்டாங்க, கோபப்பட்டாங்க, பொறாமையும் பட்டாங்க. ஏன் பொறாமப்பட்டாங்க அப்படின்னா, பியூட்டி இந்த ஏழ்மை நிலையில வந்தும் அதை நினைச்சு துளி கூட கவலைப்படவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டோம். ரொம்ப ஆடம்பரமா இருந்தப்பவும் அத அவ தூக்கி வச்சு கொண்டாடல. ஏழ்மையா இருந்தப்பவும் அவ அத துச்சமா நினைக்கவும் இல்ல. எது நடந்தாலும் பரவாயில்ல, நன்மைக்கே அப்படின்னு அத அன்போடு இன்முகத்தோடு அவ ஏத்துக்கிட்டு அவ சந்தோஷமா இருந்தா. இதுவே அந்த 2 பேருக்கும் பொறாமைய கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டுமா, பியூட்டிக்கு பேருக்கேத்த மாதிரியே அழகு. அழகு மட்டும் இல்ல, அவளுடைய குணமும் அழகுதான். அவ அந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அன்பா ஆசையோட பழகுறாங்க அப்படின்னா அது பியூட்டி கிட்ட மட்டும்தான். இதுவே இவங்களுடைய பொறாமைக்கு இன்னும் அதீத காரணம் ஆச்சு. நாட்கள் இப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வியாபாரிக்கு கப்பல் துறைமுகத்திலிருந்து தகவல் வந்துச்சு. உங்களுடைய சரக்கு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வர்றதுக்கு தாமதமாச்சு அப்படின்னா நாங்க இத ஏலத்துல வித்துடுவோம் அப்படின்னு. இந்த செய்தியை கேட்ட அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பியூட்டியோட அந்த பொறாமைக்கார சகோதரிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பழையபடியே நம்மளுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு. அதனால அவங்க அப்பாவை சீக்கிரம் போங்க, தாமதப்படுத்தாதீங்கன்னு துரிதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நீங்க போயிட்டு வரும்போது எங்களுக்காக நல்ல ஆடம்பரமான ஆடைகள், நகைகள் எல்லாமே வாங்கிட்டு வரணும்னு ஒரு பெரிய லிஸ்டே குடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட அந்த வியாபாரியும், பியூட்டி உனக்கு எதுவும் வேண்டாமா, நீ ஏதாவது கேளேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பியூட்டியும், அப்பா நீங்க பத்திரமா போயிட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு திரும்பி வந்தீங்கன்னாவே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்டதும் அவங்க 2 பேரும், நீ நல்ல விளையாட்ட வேஷம் போடாத அப்படின்னு கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியும் அவங்க அப்பா, பியூட்டி உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு, நான் கண்டிப்பா கொண்டு வரேன், எனக்காக கேளுன்னு வற்புறுத்தவும், சரிங்கப்பா நீங்க சொல்றீங்கங்கிறதுனால நான் ஒரே ஒரு விஷயத்த கேக்குறேன். நம்மளுடைய பழைய வீட்ல நிறைய ரோஜா பூக்கள் இருந்துச்சு, ஆனா இங்க ஒண்ணு கூட இல்ல. அதனால ஒரே ஒரு சிகப்பு ரோஜா மட்டும் எனக்காக எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா பியூட்டி. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பயணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. குதிரை வண்டியில ஏறினாரு, புறப்பட்டாரு. புறப்பட்டு கப்பல் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தாரு. சேர்ந்தவருக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு. இவர் வரதுக்கு தாமதமாச்சு அப்படிங்கறதுனால அவருடைய சரக்க அவங்க ஏற்கனவே வித்துட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்தும் எதுவுமே நடக்கவே இல்ல. ரொம்ப கவலையோட வீட்டுக்கு திரும்பலான்னு காட்டு வழியா பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இவருடைய கவனம் முழுக்க இழந்த சொத்துலயே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோங்கிற கவலையிலேயே இருந்துச்சு. அதனால வழி தவறி போயிட்டாரு. அந்த சமயத்துக்கு ரொம்ப பலமான பனிப்புயலும் வீச ஆரம்பிச்சது. அந்த பனிப்புயல்ல குதிரையை ஓட்டிக்கிட்டு அவரால எந்த திசையில போகுதுன்னு கூட தெரியவே இல்ல. ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருந்தவர்
குதிரை வண்டியில இருந்து கீழேயே விழுந்துட்டாரு. இந்த பனி புயல்ல சிக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல தஞ்சம் அடையலான்னு பாதுகாப்பான இடத்த தேடியும் அவரால எந்த இடத்துலயும் தங்கவே முடியல. நடக்க ஆரம்பிச்சாரு. நடந்துகிட்டே இருந்தவருக்கு தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவர் கண்ணுக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான அரண்மனை தென்பட்டுச்சு. வழி நெடுக நிறைய சிப்பாய்களுடைய சிற்பமா இருந்துச்சு. இந்த சிப்பாய்களுடைய சிற்பத்தை பார்த்தா உண்மையா இருக்க மாதிரியே இருக்கே, ஆனா இது கல்லா இருக்கே அப்படின்னு அவரு யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாரு. அரண்மனைக்குள்ள போனாரு. அங்கேயும் நிறைய சேவகர்கள் இருந்தாங்க. அவங்களும் கற்சிற்பமாவே இருந்தாங்க. அவங்கள பார்த்தும் இவர் ரொம்ப அதிசயப்பட்டாரு. இருந்தாலும் அங்க போய் குளிர் காய ஆரம்பிச்சாரு. குளிர் காஞ்சவருக்கு அப்பதான் அந்த குளிரில இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சது. அப்படியே அயர்ந்து தூங்கிட்டாரு. தூங்கி எந்திரிச்சவருக்கு அகோர பசி. பசியில இங்க என்ன சாப்பிடுறது அப்படின்னு யோசிச்சவருக்கு அங்க டைனிங் டேபிள்ல பெரிய அளவுல விருந்தே பரிமாறப்பட்டு இருந்துச்சு. இந்த அரண்மனையில ஒருத்தர் கூட இல்லையே, யாருமே இல்லையே, இவ்வளோ நேரம் நம்ம இருக்கோம், யாரும் கூப்பிட்டு வரலையேன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா மாயமான முறையில இங்க உணவெல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னா ஏதாவது தேவதை தான் இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் அந்த உணவை சாப்பிட்டாரு. நல்லா சாப்பிட்டு பசியாறுனாரு. மறுபடியும் நல்ல தூக்கம் வந்துச்சு. தூங்கிட்டாரு. தூங்கி எந்திரிச்சவருக்கு அடுத்த நாள் காலையில பக்கத்துல புத்தம் புதிய ஆடைகள் இருந்துச்சு. ஏன்னா இவர் நேத்து அந்த பனி புயல்ல சிக்கினதுனால ஆடைகள் எல்லாமே ரொம்ப ஈரப்பதத்தோட இருந்துச்சு. அதனால தன்னுடைய ஆடைகளை மாத்திக்கிட்டாரு அந்த வியாபாரி. அதுக்கப்புறம் கீழே போனாரு. காலை உணவும் பரிமாறப்பட்டு இருந்துச்சு. நல்ல திருப்தியா சாப்பிட்டாரு. இன்னொரு பக்கம் பெட்டி நிறைய தங்க காசு, ரத்தினம், நகைகள்னு நிறைய குவிஞ்சிருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய குடும்ப வறுமைக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பெட்டியில எடுத்து போட்டுக்கிட்டாரு. அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அரண்மனையில இருந்து வெளியே வந்தாரு. குதிரை வண்டியில வச்சாரு. குதிரை வண்டியில ஏறலான்னு போகும்போது பூக்களின் நறுமணம் அவரை போக விடாம தடுத்துச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பூந்தோட்டமே இருந்துச்சு. அந்த பூந்தோட்டத்துல நிறைய மலர்கள், முக்கியமா ரோஜா பூக்கள் நல்லா பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து ஆச்சரியப்பட்டவர், பியூட்டி ஒரு ரோஜா பூ கேட்டா இல்லையா அப்படின்ட்டு அந்த தோட்டத்துக்கு போறாரு. ஒரு சிகப்பு ரோஜாவை பறிக்கிறாரு. ஒண்ணு மட்டும் போதுமா, இன்னும் பறிச்சுக்கலாமேன்னு இன்னும் பறிக்கலாங்க போது இவர் பின்னாடி ஒரு கோரமான ரூபத்தோடு ஒரு பெரிய மிருகம் நின்னுகிட்டு இருந்துச்சு. எதுக்காக பூவை பறிக்கிற? உனக்கு நன்றி விசுவாசமே இல்லையா? உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன், சாப்பிட கொடுத்தேன், உடை கொடுத்தேன். இருந்தாலும் நீ இந்த ஒரு பூவை பறிச்சுட்ட. எனக்கு பிரியமான பூவை பறிச்சுட்ட. உனக்கு இதுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். உன்னை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு கனத்த குரல்ல பயங்கரமா அது பேச ஆரம்பிச்சதும் அவர் நடுங்கிட்டார். அப்புறம் அந்த ரூபத்தை பார்த்ததும் அவரால என்ன பண்றதுனே தெரியல. பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் நன்றி இல்லாம நடந்துகிட்டேன். இந்த பூ உங்களுக்கு இவ்வளவு பிரியமா இருக்கும்னு தெரியல அப்படின்ட்டு நடன எல்லாத்தையும் சொல்றாரு. என்னுடைய மகள் பியூட்டிக்காக தான் இந்த பூவை பறிச்சேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாத்தையும் கேட்ட அந்த மிருகமும், ஒண்ணு நீ சாகணும், இல்லையா உனக்கு பதிலா உன்னுடைய பெண்கள்ல ஒருவர் இங்க அரண்மனைக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும்? அதுக்கு நானே இங்க இருந்துடுறேன், என்ன கூட நீங்க சாகடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த வியாபாரி. ஏன், உனக்காக உன் பொண்ணுங்கள ஒருத்தர் கூடவா இங்க வரமாட்டாங்க? உனக்கு வேணும்னா நான் 1 மாதம் டைம் தரேன். உன் வீட்டுக்கு போ, இதோ இந்த செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு போ, அவங்க கிட்ட பேசு, அவங்க விருப்பப்பட்டா அவங்கள இங்க அழைச்சிட்டு வா, இல்லைன்னா நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனா இதை நீ நிறைவேற்றல அப்படின்னா 1 மாதம் கழிச்சு நானே உன்னை தேடி அங்க வருவேன். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையும் நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு பயங்கரமான குரல்ல அந்த மிருகம் பேச, இவரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு குதிரை வண்டியில ஏறி கிளம்பினாரு. இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேன்னு கலக்கத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அப்பா வந்துட்டாருன்னு பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவரை வரவேற்றாங்க. ஆனா பியூட்டிக்கு அவர் வந்தது சந்தோஷமா இருந்தாலும் அவருடைய முகத்துல
ஒரு கலக்கம், குழப்பம் இருந்தது அவளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. "அப்பா என்னாச்சு?" அப்படின்னு எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. "என் பொண்ணுங்கள்ல ஒருத்தர் அங்க அரண்மனைக்கு போகணும். அப்பதான் அவங்க விடுவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. பியூட்டியோட அந்த பொறாமைக்கார அக்காங்க 2 பேருமே, "நீ மட்டும் அந்த ரோஜா பூ கேட்காம இருந்திருந்த அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா?" அப்படின்னு சொல்ல, பியூட்டியும், "அப்பா நானே அந்த அரண்மனைக்கு போறேன்." அப்படின்னு ஒத்துக்குறாங்க. அவங்க அப்பா மறுப்பு தெரிவிக்க முயற்சி பண்றாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பியூட்டி கைக்குழந்தையா இருக்கும்போது, ஒரு ரொமானிய பெண்மணி வந்து, "இந்த குழந்தையால உங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. இவளுக்கு பியூட்டின்னு பேரு வச்சு அலைங்கன்னு" சொல்லிட்டு போனாங்க. அதுக்கான சமயம் இதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு அவரு நெனச்சாரு. பொறப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுமே, பியூட்டியோட அந்த 2 அக்காங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் பியூட்டிய பிரிய போறோமேன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. பியூட்டிய அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போனாரு. அரண்மனைக்கு தன் பெண்ணோடு இவர் வராருன்னு தெரிஞ்சதுமே, அந்த மிருகம் தடபுடல பிரம்மாண்டமான வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பியூட்டிக்கு அது எல்லாமே ஆச்சரியமாவும், அதிசயமாவும் இருந்துச்சு. அப்புறம் பியூட்டிய வரவேற்ற அந்த மிருகம், "உன்னுடைய முழு சம்மதத்தோடு தானே இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமா, என்னுடைய முழு சம்மதத்தோடு தான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு உள்ள அழைச்சிட்டு போறாங்க, சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவ, "நீங்க இனிமே கிளம்பலாம்." அப்படின்ட்டு அனுப்பி வச்சிடுறாரு. ரொம்ப கோரமான ரூபத்தோடு அவர் இருந்தாலுமே, அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப கனிவாகவும், அன்பாகவும் இருக்கு. இது பியூட்டிக்கு குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டாரு. பியூட்டிக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யறதுக்காகவே அங்க சில மிருகங்களும் இருந்துச்சு. மாயா சக்தி மூலமா சில வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, படுக்கையற வசதி, ஆடம்பரமான பொருட்கள் எல்லாமே பார்த்து பார்த்து செய்ய வச்சாரு அந்த மிருகம். அவருடைய ஏவலாளிகளும் அத பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அந்த மிருகம் பியூட்டி கூட நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. தினமும் இரவு 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதும், "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு அந்த மிருகம் கேட்கும். "இல்ல மாட்டேன்" அப்படின்னு பியூட்டி மறுத்துடுவாங்க. இது தினைக்கும் நடக்க ஆரம்பிச்சது. பியூட்டிக்கு ரொம்ப போர் அடிக்கவும் ஆரம்பிச்சது. அவளுக்கு புத்தகம் படிக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மிருகம் தன்னுடைய லைப்ரரிக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. "இவ்ளோ புக்ஸ் இருக்கா?" அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பியூட்டி ஒவ்வொரு புக்கா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. "இத புக்கெல்லாம் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன்" அப்படின்ட்டு அந்த புத்தகத்த பத்தி இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாக ஆரம்பிக்குது. ஒரு அழகான நட்பா மாற ஆரம்பிக்குது. இப்படியே சில காலம் போக, பியூட்டிக்கு தினைக்கும் ஒரே கனவு ரிப்பீட்டடா வர ஆரம்பிச்சது. அந்த கனவுல ஒரு இளவரசன் வராங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. பியூட்டிய பார்த்து ரொம்ப அன்பா பேசுறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. "வெளி தோற்றத்த பார்த்து ஏமாந்து போயிடாத, மனச பாரு" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரியாம குழம்பி போறாங்க பியூட்டி. பியூட்டிக்கு தான் அப்பாவையும் குடும்பத்தையும் பார்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஆசை அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்ட அந்த மிருகமும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. ஆனா 1 வாரத்துல நீ திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாய மோதிரத்தையும், ஒரு மாய கண்ணாடியையும் குடுக்குறாரு. "இந்த மாய மோதிரம் போட்டுக்கிட்ட அப்படின்னா, நீ உன் அப்பா வீட்டுக்கு போயிடலாம். மறுபடியும் இத போட்டுக்கிட்ட அப்படின்னா, நீ இங்க வந்து சேர்ந்துடுவ" அப்படின்னு அந்த மிருகம் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாய கண்ணாடி மூலமா நீ என்ன அப்பப்ப பாத்துக்கலாம்னு சொல்லுச்சு. பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமா அந்த மோதிரத்த போட்டாங்க. அடுத்த கணமே அவங்க அப்பா வீட்ல நெறைய ஆடம்பர பொருட்களோடு இருக்காங்க. பியூட்டி வந்தத நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்பாவும், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள். அவ கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஆனா, பியூட்டி மேல பொறாமப்படக்கூடிய அந்த 2 அக்காக்களும், பியூட்டியோட ஆடம்பரமான ஆடை மற்றும் நகைகள பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க. பியூட்டியும் சொல்றாங்க, "நான் 1 வாரம் மட்டும் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன்னு." இவ நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்றா. அதனால இவள அவ்வளோ சீக்கிரத்துல அந்த வாழ்க்கைக்கு திரும்ப அனுப்பக்கூடாதுன்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதனால உடம்பு சரியில்ல, அது சரியில்லன்னு டிராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பியூட்டியும்
இவங்க சொல்றத நம்பி அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு மேல அங்க தங்கி இருக்காங்க. ஆனா மனசு ஃபுல்லா அந்த மிருகத்தோட நெனப்பு தான். என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, நம்ம டைம் மீறி இங்க தங்கி இருக்கோமேன்னு அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் இரவு அந்த கண்ணாடிய பாக்குறாங்க. அந்த கண்ணாடிய பார்க்கும்போது அந்த மிருகம் ரொம்ப கவலைக்கிடமான நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு தளர்ந்து போய் இருக்கிறத பாக்குறாங்க. அத பார்த்ததும் அந்த மாய மோதிரத்த போடுறாங்க. அந்த மிருகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்தவங்களுக்கு அதிர்ச்சி தாங்கல. அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்ட்டு அழுதுகிட்டு, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மிருகத்த சுத்தி ஒரு பெரிய வெளிச்சம் பியூட்டியோட கண்ணே கூசுற அளவுக்கு வருது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த வெளிச்சம் குறைஞ்சு இயல்பு நிலைக்கு மாறுனதும் அந்த மிருகம் இருக்கிற இடத்துல ஒரு இளவரசன் இருக்காங்க. இளவரசனை பார்த்ததும், அதுவும் கனவுல வந்த அதே இளவரசனை பார்த்ததும் அதிர்ச்சி அடையறாங்க பியூட்டி. அப்புறம் நடந்ததை விசாரிக்கும் போதுதான் இளவரசன் பியூட்டி கிட்ட தான் மிருகம் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்ல வராரு. அதாவது, எனக்கு தந்தை இல்ல, என் அம்மா மட்டும்தான். அவங்கதான் இந்த ராஜ்யத்தின் மகாராணி. அவங்களுக்கு துணையா ஒரு தீய தேவதை இருந்தாங்க. அவங்க நல்ல முறையில ஆட்சி செய்யறதுக்கும் பகைவர்களை ஜெயிக்கிறதுக்கும் அந்த தீய தேவதை துணை புரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த தீய தேவதை என்ன கல்யாணம் பண்ணிக்கும்படி கேட்டாங்க. நான் அத மறுத்துட்டேன். நீ மிருகத்தனமா என்கிட்ட எதிர்த்து பேசினதுனால உன்னோட ரூபமும் மிருகமாவே மாறட்டும்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இத்தனை நாளும் நான் மிருகமாவே வாழ்ந்துகிட்டு வந்தேன். ஒரு பெண் எப்ப தன்னலமற்ற என் உருவத்தை பார்க்காம என் மனசை பார்த்து காதலிக்கிறாளோ அப்பதான் என்னுடைய சாபம் விடுபடும் சொல்லிட்டாங்க. அது இன்னைக்கு நடந்துடுச்சு அப்படின்னு அந்த இளவரசன் சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு நல்ல தேவதை அந்த இளவரசனின் தாயாரோட வந்து சேர்றாங்க. மகாராணிக்கு தன்னுடைய மகன் சாப விமோச்சனம் அடைஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே சமயம் ஒரு வியாபாரியின் மகளுக்கு தன் மகனை திருமணம் செஞ்சு வைக்கிறதா நினைச்சு வருத்தமும் பட்டாங்க. அத புரிஞ்சுக்கிட்ட நல்ல தேவதை, இந்த பியூட்டி வியாபாரியின் மகள் அல்ல, அவங்களால வளர்க்கப்பட்டவங்க தான். இவங்களுடைய உண்மையான தந்தை யாரு அப்படின்னா உங்களுடைய சகோதரன். இவளும் இளவரசி தான் அப்படின்னு ஒரு உண்மைய சொல்றாங்க. அத பத்தி மேலும் சொல்றாங்க. என்னுடைய அக்காவும் உங்களுடைய சகோதரரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது தீய தேவதைக்கு பிடிக்கல. அதனால அவங்க எங்களுடைய லோகத்துக்கு போய் எங்களுடைய ராணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதனால எங்க அக்காவை சிறையில அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீய தேவதை இந்த குழந்தைய அழிக்கணும்னு 2 பேரை அரண்மனைக்கும் அனுப்பி வச்சாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட நான் ரகசியமா குழந்தையை தூக்கிக்கிட்டு செவிலியர் விடுதிக்கு போனேன். அங்க ஏற்கனவே நான் வச்சிருந்த குழந்தை வயசுலயே ஒரு குழந்தை இறந்து இருந்துச்சு. அந்த குழந்தைய மாத்தி வச்சுட்டேன். செவிலியர்கள் இது தெரிஞ்சுக்காமலே அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு போய் அந்த வியாபாரி கிட்ட கொடுத்தாங்க. சரி, ரகசியமா இந்த வியாபாரி கிட்டயே என் அக்கா குழந்தை வளரட்டும்னு நான் தான் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த நல்ல தேவதை சொல்றாங்க. அதே சமயம் சிறையிலிருந்த பியூட்டியோட அம்மாவும் வந்து சேர்றாங்க. இன்னொரு பக்கம் நல்ல தேவதையின் துணையால பியூட்டிய வளர்த்த அப்பாவும் அவங்க குடும்பமும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இன்னொரு பக்கம் தேவதைகள் லோகத்துல ராணி கிட்ட போய் தீய தேவதையோட நடவடிக்கை எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி தராங்க நல்ல தேவதை. இளவரசனுக்கு பியூட்டிக்கும் திருமண ஏற்பாடு நடக்குது. இருந்தாலும் பியூட்டியோட பொறாமை எண்ணம் பிடித்த அக்கா 2 பேரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட நல்ல தேவதை அவங்க 2 பேத்தையும் கற்சிலைகளா மாத்திடுறாங்க. என்னைக்கும் மனசு திருந்தி நல்ல எண்ணம் வருதோ அன்னைக்கு உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இளவரசருக்கும் பியூட்டிக்கும் திருமணம் இனிதே நடைபெறுது. 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. இதுதான் கிட்ஸ் இந்த பியூட்டி அண்ட் த பீஸ்டோட கதை. இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிலை என்னைக்குமே சீரா இருக்காது. ஒரு நாள் பணம் இருக்கும், ஒரு நாள் பணம் இருக்காது. ஒரு நாள் பணக்காரனாக இருப்போம், ஒரு நாள் ஏழையாவும் ஆகும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அத இன்முகத்தோட எம்ப்ரேஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும் பியூட்டி மாதிரி. இன்னொன்னு, பியூட்டி கிட்ட எவ்வளோ அழகு இருந்துச்சோ அதே அளவுக்கு அழகு அவளுடைய எண்ணத்திலும் இருந்துச்சு, அவளுடைய செயல்லையும் இருந்துச்சு. அதுவே அவளுடைய அழகுக்கு அழகு சேர்ப்பது போல இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம்
அந்த கோரமான மிருக ரூபத்தோடு அந்த இளவரசன் இருந்தாலும் அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே போக போக பியூட்டிக்கு பிடிச்சு போகவே அந்த ரூபத்தை கடந்து அந்த கோரமான மிருகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழக உள் வாங்கிக்கிட்டாங்க. பியூட்டி காதலிக்கவும் ஆரம்பிச்சாங்க. நாம பலதரப்பட்ட மனிதர்களை நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வந்துகிட்டு தான் இருக்கோம். அதனால அவங்கள தோற்றத்தை வச்சு என்னைக்குமே நாம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அதுக்கு இந்த கதை தான் சிறந்த உதாரணம். ஓகே கிட்ஸ், தேங்க்யூ.